நண்பா, வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மெல். சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் மத்திய துணை காவல்படையில் கிட்டத்தட்ட 1,33,000 ப்ளஸ் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது அஃபீஷியல் நியூஸ் தான், ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அந்த பிடிஎஃபை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த அஃபீஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிடிஎஃபை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். egazette.government.in. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா த கெசெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கெசெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் கெசெட் பை டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஐடி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை என்டர் பண்ணி தான் நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இந்த ஐடி அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு இந்த ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனியன் கவர்மெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேட்டகிரியில் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. என்ன டிபார்ட்மெண்ட்? சிஆர்பிஎஃப் டைரக்டரேட் ஜென்ரல். அடுத்து செலெக்ஷன் பார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, டேட்டு 27th July to 10th August. இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அந்த பிடிஎஃப் வரும். இங்கே பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிஷ் டேட் 7th August. அதுக்கான பிடிஎஃப் வரும். பக்கத்துலேயே உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஷார்ட் நோட்டீஸை டைரெக்டாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணாத ஃபேக் இவர் வியூஸ்க்காக போடுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். அதனால் சொல்கிறேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ பக்கத்தில் ஒரு பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அஃபீஷியல் பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் இங்கே வந்திருக்கும் பாருங்கள். முதல்ல ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 4 இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நோட்டிஃபிகேஷன் நியூ டெல்லி டேட்டட் 27th July 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி குரூப் சி நான் கெசட்டட் வேக்கன்சி. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான் இது. ஓகேங்களா? இப்போ ஷெடியூல் பாருங்கள். கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி கிட்டத்தட்ட 1,33,982 காலி பணிகள் 2026 நிலவரப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஆண்களுக்கு மட்டுமே 1,29,241 வேக்கன்சி. அதே மாதிரி பெண்களுக்கு 4,741 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் இது குரூப் சி நான் கெசட்டட் தான். என்ன சேல்ரி? பேசிக்காக நமக்கு 21,700 நமக்கு மாத சம்பளம். இது அடிப்படை சம்பளம், பேசிக் சேல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 21 to 69,000 வரையும் இருக்கும். பேசிக் சேலரி 21,000. அது போக மத்திய அரசு படிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 21,700 ப்ளஸ் அந்த அலவன்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50,000 உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும். இது வெறும் பேசிக் தான் 21. அது போக அலவன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சலுகையெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50,000 உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும். சரி, என்ன வயது வரம்பு, என்ன ஏஜ் இருக்கணும்? 18லேருந்து 23. ஸோ குறைஞ்சது 18லேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமாக இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? 10th முடிச்சிருந்தா போதும். அது குறைஞ்சது 10th, முக்கியமாக 10th தான் இதுக்கான குவாலிஃபிகேஷனே. ஓகேங்களா? ஸோ 10th முடிச்சிருந்தா போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ, மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுக்கு 10th தான். எசென்ஷியலே 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும்.
நீங்கள் அன்ரிசர்வ்டு யுஆர் கேட்டகிரியாக இருந்தால் வேறு வழியே இல்லை. 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஜென்ரலுக்கு எப்பவுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தர மாட்டாங்க இல்லையா? ஸோ எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கீங்க, ஓபிசி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சம் நீங்கள் 28 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஓபிசி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 26 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணியும் உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் அக்னிவீராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கும் அப் டு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ச் எக்ஸ் அக்னிவீராக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸு. அதே மாதிரி த அப்பர் ஏஜ் லிமிட் ஷால் பி ரிலாக்ஸபிள் அப் டு 3 இயர்ஸ் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஆஃப் எக்ஸ் அக்னிவீஸ். ஓகேங்களா? அதிகபட்சம் 5 இயர்ஸ் வரை ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் அக்னிவீர். இது இந்த 1,00,000 வேக்கன்சி அப்படியே வந்து ஓப்பன் கேட்டகிரியாக ஓப்பன் காம்படிஷனுக்கு இந்த 1,33,000 ப்ளஸ் வேக்கன்சி வந்து ஓப்பன் காம்படிஷனாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அதில் 50% எக்ஸ் அக்னிவீருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள், 50% வேக்கன்சி ஷால் பி ரிசர்வ்டு ஃபார் எக்ஸ் அக்னிவீஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி இன் ரெக்ரூட்மெண்ட் இயர். அதாவது அந்த 1,33,000 ப்ளஸ் காலி பணியிடங்கள் ஓப்பன் காம்படிஷனுக்கு டைரெக்டாக தரலை. அதில் 50% காலி பணியிடங்கள் எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அக்னிபாத் ஸ்கீமில் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்கள எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா என்ன? ஆல்ரெடி இராணுவத்தில் அவங்களுடைய பணியை வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. அவங்கள எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆர்மியில் அவங்க ஜாபை கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்கள எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அக்னிபாத் ஸ்கீமில் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள தான் எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அந்த எக்ஸ் அக்னிவீர்னால் பெருசாக நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தவங்கள எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மியில். அக்னிபாத்தில் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வந்தவங்கள எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகேங்களா? ஸோ புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான். ஓகேங்களா? 50% வேக்கன்சி அவங்களுக்கு போகுது. பட் ரொம்ப ரொம்ப அதிகமான வேக்கன்சி, யாரும் எதிர்பார்க்காத அளவில் 1,33,000 ப்ளஸ் காலி பணியிடங்கள் 2026 நிலவரப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல, மேபி இந்த ஆகஸ்ட் மந்த்லேயே அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா செப்டம்பரில் வரலாம். நான் இதை டைரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இது சும்மா ஃபேக்கு, எங்கேயோ ஒரு எடுத்துகிட்டு ஏதோ ஒரு இயர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, வியூஸ் வருது, அதுக்காக வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? முக்கால்வாசி பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நான் எதுக்கு இதை முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் முன்னாடியே நீ புக் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விஷயம் முன்கூட்டியே வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷனை நான் முன்கூட்டியே தரேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இருந்து தான் இதை அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணோம். இது ஃபேக்கெலாம் இல்லை. வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த வெப்சைட் லிங்க்கு, இந்த பிடிஎஃப் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு நீங்கள் உள்ளே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் டெலகிராம் சேனல் பார்க்காம இந்த பிடிஎஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். டெலகிராம் சேனலில் போயிட்டு இந்த பிடிஎஃபை எடுத்துக்கோங்க. வெப்சைட் லிங்க் நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மினிமம் 10th தான். செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அதையும் கொடுத்துருக்காங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வந்து 10th பாஸ் தான். ஓகேங்களா? 10th பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா? இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் போன வருஷத்துக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பிஇடி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? எக்ஸ் அக்னிவேர் ஷால் பி எக்ஸம்டட் ஃப்ரம், அதாவது எக்ஸ் அக்னிவீராக இருக்கீங்க, ஆல்ரெடி இந்த அக்னிபாத் ஸ்கீமில் ஒர்க் பண்ணிவிட்டு
வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமு, ஃபிசிக்கலு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா அவங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு எக்ஸாம்டட் குடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். அக்னிபாத் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதில கிடைச்சா நீங்க அந்த வாய்ப்ப வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய வீடியோல அதுக்காக தான் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் அக்னிபாத்த நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளிய வந்தீங்க அப்படின்னா, நெறைய பெனிஃபிட் இருக்கு. இங்க பாருங்க. இப்ப இதிலயே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அக்னிவீரா இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமு, ஃபிசிக்கல்ல இருந்து எக்ஸாம்டட் விடுப்பு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட்டா அவங்கள அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்காக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்காக எப்படி சொல்கிறது, இது ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறதாவே எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.